எல்லாருக்கும் வணக்கம். பார்க்குறது வந்து வெண்டைக்காய் பொரியல். இங்கே பாருங்கள், நூலாக இல்லாமல் பொலன்னு செஞ்சுருக்கேன் பாருங்கள். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துகிட்ருக்கோம். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதேமாரி நீங்களும் பொலன்னு செய்யணுமா? வாங்க செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. வழுவழுப்பு இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகிட்டு இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கடுகு பொரியட்டுங்க. கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேங்க. வதங்கட்டுங்க. பாதி அளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா வெண்டைக்காய் போட்டு அதுவும் வதங்க தானே போகுது, தண்ணி ஊற்ற போகிறது இல்லை. அதனால் வெங்காயமும் சேர்ந்து வதங்கிடுங்க. ஓகே, பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு பாதி அளவு. இப்போ வந்து வெண்டைக்காயை சேர்த்துடலாங்க. வெண்டைக்காய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து கலரி விட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து தூள் உப்பு தான் போடணும், கல் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டாக்கா எண்ணெயிலே வதக்கிறதுனால சட்டுன்னு கரையாது. அதனால் தூள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுருங்க. வெண்டைக்காய் வதங்குற வரைக்கும் சிம்மிலே வச்சுருங்க. ஓகே, உப்பு போடும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கலரி கொடுத்து மூடி வச்சுருங்க. எல்லாம் சிம்முலேயே போட்டு வேக வெந்தால் தான் அடியும் பிடிக்காது உங்களுக்கு. இந்த நூலாக வருது பாருங்கள், இது அப்படியே காணாமல் போயிடும். காயும் வெந்துடும் உங்களுக்கு, வலுவலுக்கும் போயிடும், அடியும் பிடிக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் அப்படி நூலாக வருதா, அந்த வலுவலுக்கு வருது பாருங்கள், வெளியில் வருது. இப்போ அதை அப்படியே சிம்முலேயே போட்டு கிண்டி வச்சுங்க. அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே அந்த காய் வெந்ததும் இந்த நூலாக இருக்கிறதெல்லாம் போயிடுங்க. சரிங்களா? இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அப்பப்போ திறந்து கிண்டி விடுங்க. பார்த்திங்கன்னா இப்போ திறந்து கிண்டி விடலாம். இது பாருங்க, கட்டி பாருங்கள். அடியே பிடிக்கல பாருங்க. அடியே பிடிக்காது. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் அடி பிடிக்காது. ஏன்னா சிம்மிலே வச்சு வேகுது. எப்படி வலுவலுன்னு வருது பாருங்க. இப்படி வலுவலுன்னு இருக்கா பாருங்க. பார்க்கலாமா? பாருங்கள், சுத்தமாக நூலாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலைங்க. பாருங்க, கட்டிலாம் அடி பிடிக்கலாங்க. பாருங்கள், பொலன்னு இருக்கா? எப்படி நூலெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. சரிங்க, இப்போ வந்து அது கூட சேர்க்க வேண்டியது தனி மிளகாத்தூள் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். அடுத்தது தேங்காய் பூ, அடுத்தது மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக. சரிங்களா? கிண்டி விட்டுக்கலாமா? ஒரு வேளை ஃபோன் பிடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. பாருங்க, பொலன்னு இருக்கா? எப்படி நூலை கண்டுபிடிங்க பார்க்கலாம். நூலை கண்டுபிடிங்க. 5 நிமிஷத்தில் ஆகிடும். சிம்மிலே வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அது பாட்டு வந்துட்டு கிடக்கும். ஆயிடுச்சா? அப்படியே உங்களுக்கு நூல் போகணும் அப்படின்னா ஒரு சொட்டு வேணால் லெமன் விட்டுக்கோங்க. பாருங்க, நான் விட மாட்டேன், உங்களுக்காக விட்டு காட்டுறேன். ஒரு சொட்டு, ரொம்ப விடக்கூடாது. இருக்கிற 1-2 நூலும் போயிடும்.
சூப்பராக மணக்குது. இதேமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நான் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், குழம்புத்தூள் போடனாலும் போட்டுங்க. சூப்பராக இருக்குது. இந்த காய் வாங்கிட்டு வந்தே ஒரு வாரம் ஆக போகுது. இருந்தாலும் அது வந்து நல்லா குழைவாக வெந்திருக்கு பாருங்கள். பொலன்னு இருந்தாலும் அது குழைவாக நல்லா வெந்துருக்கு பாருங்கள். சரிங்க, இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பாய்.